வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஹீமோகுளோபினை நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரத்த சிகப்பணுக்கள் தான் உடல் முழுவதுமே ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்யுது. இந்த ரத்த சிகப்பணுக்கள் திறம்பட செயலாற்றினால் தான் நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஹீமோகுளோபின் கரெக்டான அளவில் இல்லை, அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம போகிறதால அதிக சோர்வு, பலவீனம், மயக்கம், தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதை தான் நம்ம அனீமியா, அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு குறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை குணமாகிறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கீரைகள் எடுத்துக்கலாம். அதாவது ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீரைகள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இந்த அனிமியா போன்ற பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகும். ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்படும். இப்போ இந்த கீரைகளில் இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் பி ஆகியவை இருக்கு. இது இரும்பு சத்தை நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்கும். விட்டமின் சி என்னும் உயிர் சத்தையும் நமக்கு கொடுக்கறதால கீரைகள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ எனவே நம்ம என்ன பண்ண முடியும்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பல வகைப்பட்ட கீரைகளை சுழற்சி அடிப்படையில் கீரை குழம்பாகவோ அல்லது பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஹீமோகுளோபினுடைய அளவு நமக்கு அதிகரிக்கும். ஸோ நமக்கு இந்த ஹீமோகுளோபினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இறைச்சியை எடுத்துக்கலாம். இறைச்சியில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஈரல், சிறுநீரகம், மூளை, இதயம் ஆகியவற்றில் விட்டமின் பி, காப்பர், செலினியம் ஆகியவெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் போதுமான அளவு இரும்பு சத்தும் அதிகம் இருக்குது. குறைந்த அளவில் நார் சத்தும் இருக்குது. இது அனிமியாவை நமக்கு குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி இதெல்லாமே அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நலம் பெறும். ரத்த சோகையை குணமாக்குறதுக்கு, அதாவது ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பீன்ஸ் வகைகளை சாப்பிடலாம். பீன்ஸ் வகைகள் அனைத்துமே, சோயா பீன்ஸ் உள்ளிட்டவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமான அற்புத மருத்துவ குணங்கள் கொண்ட உணவுகள். ஸோ இந்த உணவுகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக மெக்னீசியம், பொட்டாசியம் ஆகியவெல்லாம் அதிகமாக இருக்குது. நமது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் இது தருது. அப்போ பீன்ஸ் வகையில் அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டே வரணும். அசைவம் சேர்க்காதவங்கலாம் சைவ உணவில் முழுமையாக பீன்ஸை சேர்க்கலாம். ஏன்னா பீன்ஸ் வகை அதிகமான புரோட்டீன் சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இது உங்களுக்கு அனிமியா கியூர் பண்ணிடும். ஹீமோகுளோபினுடைய லெவலை உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படுத்தும். உலர் பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, வால்நட்ஸு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு போன்ற இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், அதாவது இந்த பருப்பு வகைகள் உடலுக்கு தேவையான கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து ஆகிய சத்துக்களை கொடுக்க உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவரை அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். அனிமியாவையும் போக்கும். ஹீமோகுளோபினையும் நமக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து தினசரி நம்ம 4 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு தோல் உரித்து காலைல வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம். இல்லைனா வால்நட்டு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் அனைத்தையுமே பொடியாக்கி பாலில் கலந்து இந்த மாதிரி குடிக்கலாம். வேகமாக நம்மளுடைய இந்த அனிமியா ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி ரத்தம் நமக்கு அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நமக்கு லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ விதைகளையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை குணமாகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பூசணி விதைகள், எள்ளு விதைகள், இந்த மாதிரி விதைகள்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இந்த விதைகளில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், நார் சத்து, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் உள்ளிட்டவைகளும் அதிகமாக இருக்குது. இந்த விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது. இந்த விதைகள் தவிர இன்னும் பல விதைகளும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். தினமும் நீங்கள் 4 பூசணி விதைகளை எடுத்து சாப்பிடலாம். எள்ளு கேக்கு, எள்ளு பொடி, எள்ளு துவையல், எள்ளு உருண்டை அப்படின்னு எள்ளு நீங்கள் எந்த பதார்த்தத்திலையுமே சாப்பிடலாம். இதோட மற்ற விதைகளையும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஆளி விதைகள், சியா விதைகள், இது எல்லாமே நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஃப்ரக்கோலி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அனிமியா, ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகள் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் ஃப்ரக்கோலி அதிகமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஃப்ரக்கோலியை உணவுகளாக தரலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் ஃப்ரக்கோலிக்கு இருக்கிறதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஃப்ரக்கோலிக்கு இருக்குது. ஃப்ரக்கோலி உங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகப்படுத்தும். ஃப்ரக்கோலியை
கிரேவியாகவோ ஆவியில் வேக வைத்தோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெயில் பொரித்து நம்ம சேர்க்கக்கூடாது. இது நம்மளுடைய உடலுக்கு அது ஆரோக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் அப்படியே ஆவியில் வேக வைத்து சாப்பிட்றது நல்லது. ரத்த சோகை குணமாகிறதுக்கு, அதாவது ஹீமோகுளோபினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மீன் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அசைவ விரும்பிகளுக்கு இறைச்சியை காட்டிலும் சிறந்த ஒரு உணவு, பெஸ்ட்டான ஒரு நான்வெஜ் ஃபுட்ஸ் அப்படின்னா அது மீன் தான். ஸோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கடல் உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்குது. மேலும் மீன்களில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் மூளையுடைய மூளையை வந்து பாதுகாக்கிறதுக்கெல்லாம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம வந்து இந்த சால்மன் மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் அதிகம் எடுத்துக்கலாம். ஆனால் மீனை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கூடாது. அது நமக்கு எப்பவுமே ஆரோக்கியம் கிடையாது. மீனை வந்து குழம்பு மாதிரி சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் ஆரோக்கியமான முறையும் கூட. அந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் மீனை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது ரத்த பற்றாக்குறை உங்களுடைய உடம்புல இருக்காது. ரத்தம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் அதிகரிக்கப்படும். இப்போ ரத்தம் அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக ரத்த அணுக்களான ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கப்படும். குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது, அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மா புரதம் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய லெவலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும்பொழுது அனீமியா, அதாவது ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் க்யூர் பண்ணி வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.